கடாயில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய், 25 கிராம் வேர்க்கடலை சேர்த்து கலர் மாறுற வரையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 கப் தோல் நீக்கி கட் பண்ணிய பீர்க்கங்காய் சேர்த்து பீர்க்கங்காய் சுருங்குற வரையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம், 1 கப் கட் பண்ணிய தேங்காய், 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் சேர்த்து 5 நிமிஷம் வதக்கி 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், 1 கையளவு கொத்தமல்லி இலை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி ஆறுனதும் சிறிதளவு தண்ணி சேர்த்து இது மாதிரி அரைத்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி அரைத்த விழுது, 200 ml தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு, பீர்க்கங்காய் 200 ml தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் மூடி வேக வைத்து 100 ml புளிக்கரைசல் சேர்த்து பச்சை வாடை போகிற வரையும் வேக வைத்து எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் கறி ரெடி.